காமராஜரின் ஆட்சி காலம் என்பது தமிழகத்தின் பொற்காலமாகும். இவரின் ஆட்சியில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டுமென்றால் மக்களுக்கு முறையாக கல்வியறிவு வேண்டும் என்றும் நாட்டின் பல்துறை முன்னேற்றமும் கல்வியின் அடிப்படையில்தான் அமைய வேண்டும் என்பதில் அசையாத நம்பிக்கை கொண்டதின் விளைவு இன்று நாம் கல்வியறிவில் சிறந்து விளங்கி வருகிறோம். காமராஜர் ஆட்சியின் புகழ் ஆண்டாண்டுக்கு உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் மேயர் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான தளவாய் சுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் எம்பி விஜய் வசந்த் இனிப்புகள் வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி, மாவட்ட தலைவர் கோபகுமார் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் தாவைக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காமராஜரின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர்.